பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை வைஷு. இன்னைக்கு என்ன கேஸ்க்காக வந்திருக்கோன்னா, விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் அவர்கள் கடந்த 7 வருஷமா என் கூட தொடர்பில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. எனக்கு அது ஏன்னு தெரியல. எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும், லீகலாக மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த தருணத்தில் ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஏன் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்போ இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாகி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பர்சன் அப்படின்றதுனால. அப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு திருநங்கையாக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல, ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் அதில் சார்கிட்ட போய் பேசும்போது சார் சொன்னார், கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம், நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் கமிஷனர் சாரியும் ஏசி சாரியும் பார்க்கறதுக்காக போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் எனக்கு ஒரு கடந்த 11 வருஷமாக ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஒரு 11 வருஷமாக பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இப்படி சொல்லலாமான்னு தெரியல, பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணுனா கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். இல்லை, துன்புறுத்தினாருன்னு நான் சொல்லலை சார். பாலியல் ரீதியாகவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்ல வரேன். அவர் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன், மனைவியாக வாழ்ந்திருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு சொன்ன விஷயம் ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, நான் திருநங்கைன்றதுனால இல்லை, எனக்கு சொசைட்டியில் நேம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு. இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா, என் கூட ஒன்றா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அவரை லீகலாகவும் போய் பார்க்கலான்னு நினச்சா பேச மாட்டுறாரு, என்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஒர்க் மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நோ சார், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஏன்னா இதுதான் எனக்கு டிலே பண்ணுறதுக்கு இல்லை சார். எப்படியாவது என் கூட பேசிட்டு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள பற்றி பார்க்கும்போது சரி ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடுவாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்னா விஜய் டெலிவிஷனில் இருக்காரு, நாஞ்சில் விஜயன் ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு. ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா எனக்குமே தப்பாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயமும் இருந்தது சார். இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. கர்ப்பமாக இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இல்லை சார், நீங்கள் பின்தொடர்றது தப்புன்றீங்க. எத்தனை ஆண்கள் ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடயே இருக்கிறாங்க, எல்லாரும் கூட தொடர்பில் இருக்காங்கல்ல. இல்லைன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் குழந்தை வேணும்ன்றாரு. சரி ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தானே சார் நம்ம இருக்கோம். ஒரு நம்பிக்கை தானே. இப்போ எத்தனையோ ஆண்கள் இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு தானே சார் நம்ம பழகுவோம். என்ன சார், பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது. அப்பப்போ எதுனா தேவைன்னா ஒரு 1 lakh 2 lakh கேட்பாரு, நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன், திருப்பி கொடுத்துருவாரு. இப்பவே ரீசெண்டாக என்கிட்ட என்னோட 3 லட்ச ரூபாய் அவர் கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே, அவங்க மாமியார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்கள் 2 பேர் பழகினது. அவங்க எதிர்ப்பு தெரிவித்து என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்டில் இருந்தேன் சார், வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன். அப்போ அவர் என் கூட தான் வந்துட்டு போவார். வில்லிவாக்கம்ல நார்த்து ஜெகநாதன் நகர்னு சொல்லிட்டு அங்கே தனி வீட்டில் இருக்கும்போது அவர் ரெகுலராக வருவார் போவார். நைட்டில் என் கூட தான் இருப்பார். நான் சமைச்சிலாம் கொடுப்பேன். ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு, திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சு தானே சார் பழகுறாரு. இல்லை, அதுவும் உண்மைதான் சார்.
அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு என்னை யாருக்குமே பிடிக்காது. முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, பழகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னன்னா நானும் லவ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும். நல்லாவே போயிட்டு இருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயத்துக்கு கூப்பிடல, ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க வர வேண்டான்னு சொல்லி நிறையா அவாய்ட் பண்ணாங்க சார். நான் லாஸ்ட்டாக ஒரு 6 months இருக்கும் சார் அவர் கூட பேசி. லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் ப்ரெஷராக இருக்குது, என்னால் குழந்தை இருக்குது, என்னால் தயவுசெய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்னு எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னா நான் இதனால் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தெரியல, இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வாக இருந்தாலும் ட்ரூவாக இருக்கணும் நாஞ்சில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார். இல்லை த்ரெட்டன் மாதிரிலாம் அவர் என்றைக்குமே பண்ணதில்லை. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் செக்ஷுவலாக இல்லைனா கூட என் கூட பேசுங்க, கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முன்னையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ எதுவுமே கிடையாது. நாங்கள் டெம்பிள் போவோம், அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலராக போவோம். ஒரே ஷூட்டில் இருந்தால் கூட பேசிக்கிறது இல்லை. நான் தனி ரூமில், அவர் தனி ரூமில் இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அது. ஆமாம் சார். யாரு? நான் ஃபோட்டோஸ் ஆதாரம் பார்க்குறேன் சார். யாருன்னு தெரியாதவர் எப்படி வந்துட்டு வீடியோ காலில் என் கூட நைட்டு 11:30, 2 மணிக்கு 3 மணிக்கு நைட் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுகிறாரு. எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார்? சார் நட்பு ரீதியாக 2 மணிக்கு பேசுவாங்களா? நீங்கள் யாரு கூட நட்பு ரீதியாக 2 மணிக்கு பேசுவீங்களா சார்? சொல்லுங்கள். செக்ஷுவலாக தான் சார் பேசுவார். நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணணும், இல்லை கேமரா வீட்டில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு 2 பேர் ஒரு தாம்பதிய உறவில் இருக்கோன்னும் போது நம்ம எப்படி கேமரா வச்சுக்கணுமா வீட்டில்? உங்களை நம்பி தானே சார் நாங்கள் வரோம். இதே இடத்துல புரியுது சார். தொலைபேசியில் கேட்டிருக்காங்க, தெரியலன்னு சொன்னாங்க. புரியுது சார். எல்லாருமே தப்பு பண்ணவங்க மாட்டிக்கிட்டு நீங்கள் குற்றவாளியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சார் சொல்லுவாங்க. அப்படி தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாளைக்கு இஷ்யூ ஆகிடுமா, நாளைக்கு பேர் போயிடுமான்றது பயப்படுவாங்கல்ல சார். இதுவுமே வந்துட்டு ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மீடியா நண்பர்கள், நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் முதல் திருநங்கையாக கார்டு வாங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துக்கும் நியாயத்துக்காக நான் வந்திருக்கும் போது ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். சூசைட் தான் சார் பண்ணிக்கணும், எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. ஏன்னா வந்து போலீஸ் வந்து கமிஷனர் சாரும் இவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க. எனக்கு இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல சார். கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம், என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார். ஆமா, அப்படிலாம் நான் சொல்லல சார். அவங்க ஃபேமிலி கூட அவர் இருக்கட்டும், இப்பயும் எப்படி ரீசெண்டா என் கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என் கூட பழகினா போதும் தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. இல்ல கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல சார், சட்ட ரீதியா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. ஒருத்தங்க லவ் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்ல மாட்டோம்ல சார். அவரை நான் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லல, எனக்கான நீதி கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அது அவரையும் கூப்பிட்டு பேசினா தானே சார் தெரியும். கண்டிப்பா சார், அவர் அந்த ஆப்ஷனா சொன்னாருன்னா கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன் சார், அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன்.